உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, வெற்றி பெறுமா தனுசு குரு பெயர்ச்சி பலன்கள். அதாவது நாம் காரியத்துல வெற்றி அடையணும் அப்படின்னா நமக்கு முயற்சி ஸ்தானம் ரொம்ப அவசியம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அந்த முயற்சி என்ற ஒரு ஸ்தானத்துல லாபகரம் இருக்கணும் இல்லையா, அந்த 11ஆம் இடம். அதே மாதிரி வெற்றி பெற வேண்டுமேயானால் நாம் இலக்குகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். தனுசு ராசிக்காரர்கள் சரியான இலக்குகளை தேர்ந்தெடுக்க வேண்டுமேயானால் நமக்கு ஒரு சரியான வெளிச்சமான பாதை வேண்டும். அந்த பாதை நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்றால், அது சமசப்தமமாக நம் ராசிக்கு நேர் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ராசிக்கு அதிபதியாகிய குரு உங்கள் ராசியவே பார்க்கும் பொழுது நீங்கள் வெளிச்சம் அடைகிறீர்கள். இதுதாங்க கான்செப்ட். ஆக ஏன் வெற்றி பெற முடியாது பாருங்க. உங்களுடைய 14/5/2025 உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையிலே குரு பயிற்சியாகி உங்களுடைய ராசியவே, அது தன்னுடைய ராசிக்கு அதிபதி தன்னுடைய ராசியவே பார்க்கிறது. ஸ்தான பலத்தை விட குருவுக்கு பார்வை பலம் அதிகம். எந்த கோள்களுக்கும் சனிக்கு பாருங்க பார்வை பலம் அதிகம். ஆக குருவுக்கு பார்வை, குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு தன்னுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார். இது பள்ளி மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், இதிலிருந்து இன்னும் ஓராண்டுகள் தன்னுடைய பலவீனங்கள், தன்னுடைய இயலாமை, தன்னுடைய அறியாமை, சோம்பல்தனம், விழிப்புணர்வு இல்லாத தன்மைகள், இதையெல்லாம் போக்குவதற்கு இந்த தனுசு ராசியவே குரு பார்ப்பது. அந்த ராசியில் பிறந்த ஆண் பெண் அனைவரும், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, அவர்கள் இப்பொழுது ஒரு புனர்ஜென்ம வாழ்க்கைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இது என்னுடைய அனுபவத்தில், ஜோதிடத்தில், கோச்சார பலனில் எனது பார்வை. இது லக்கணத்திற்கு நாம் எடுத்துக்கொள்வதில்லை, ராசிக்கு மட்டுமே பார்க்கப்படுகிறது. லக்கணத்தை பொறுத்தவரை நீங்கள் தசாபுத்தி பலன்களை மட்டும் ஆய்வு செய்துவிட்டு ராசிக்கு மட்டுமே கோச்சார பலன்களை எடுத்துக்கொண்டால், இதுவரைக்கும் காத்திருப்போர் பட்டியலில் இருக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்கள், அதே மாதிரி ஏற்கனவே அரியர்ஸ் வைத்து அதை எழுதியவர்கள், திருமணத்திற்காக தயாராக இருக்கக்கூடியவர்கள், குழந்தை பாக்கியத்திற்காக தயாராக இருக்கக்கூடியவர்கள், அதற்கு அடுத்தது உயர் படிப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், பிஹெச்டி இந்த மாதிரி ஆய்வு படிப்புக்காக காத்திருந்தவர்கள், அதற்கு அடுத்தது பங்கு சந்தையில் நாம் ஈடுபட்டு ஜாதகத்தை பார்க்காமல் சில தவறுகளை ஏற்பட்டு தவறுகளை இழைத்து கொண்டு தானே ட்ரேடிங் பண்ணி நஷ்டமாக்கி அதை சரியான பாதையிலே எவ்வாறு கொண்டு செல்வது அதற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அதன்படி சொந்த தொழில் பண்ண வேண்டுமே என்ற எண்ணம் இருந்தும் இதனால் வரை பண்ண முடியாமல் தவித்தவர்கள், கடந்த 2.5 ஆண்டுகள் முயற்சி ஸ்தானத்திலே சனி இருந்ததால் 2.5 years எந்த முயற்சி எடுத்தாலும் தனக்கு சாதகம் இல்லாமல், அதே நேரத்தில் திசாபுத்திகள் கெட்டவர்கள். ஏன்னா திசாபுத்தி மெயின் மூலம் சுக்கிர திசை அல்லது சூரியன் போயிட்டு இருக்கும், பூராடம் செவ்வாய் அல்லது ராகு, உத்ராடம் ராகு அல்லது குரு. இதெல்லாம் அந்த வயது ரீதியாக பார்க்கணும். இப்படி இந்த தடைகள், தாமதங்கள், முட்டுக்கட்டைகள், முயற்சியில் தடைகள் இருந்த மாணவ மாணவிகளிலிருந்து, வேலை பார்க்கிறவங்களிலிருந்து, புதிய வேலை தேடக்கூடியவங்களிலிருந்து, பணம் கட்டியும் சீட்டு கிடைக்காதவங்க, வெளிநாட்டுக்கு அந்த விசா கிடைக்காம தவித்தவர்கள், யாராக இருந்தாலும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். குரு உங்களுடைய ராசியை கரெக்டா 7வது பார்வையாக பார்ப்பது மிக சிறப்பு. இப்பொழுது தனுசு ராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பது மிகச் சிறப்பு. 9ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது எடுக்கக்கூடிய முயற்சிகள், வெளிநாட்டு முயற்சிகள், எல்லா முயற்சிகளுமே வெற்றி அடையும். ஆக அதுக்கு ஏற்கனவே பிஸ்னஸ் தொழில் என்று செயல்பட்ட நீங்கள், அதுக்கு லாபஸ்தானத்தை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு. ஆக தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி
அந்த 80% தசாபதிகள் ஒரு 20லேருந்து 25% நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் இவங்களுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 20 வயசுக்கு மேலே சுக்கிர திசையும் அதே மாதிரி சூரியனுடைய திசையும் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். சுக்கிரன் சின்ன வயசுலேயே வந்ததுனால உங்களுக்கு பயனளிக்காது. சூரிய திசை லக்னத்தை வைத்து இதே தனுசு லக்னமாக இருந்தால் அது அற்புதமான பாக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் மேன்மையும் தரும். அது மாதிரி உள்ளவங்களுக்கு இரட்டிப்பு நன்மை குரு பார்வையும் கிடைக்கும் பொழுது நினைச்சது மாதிரி சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர் சுக்கிரனுடைய திசை ஒரு 15 ஆண்டுகள், சூரியன் 21 வயசு வரைக்கும், சந்திரன் போயிட்டு இருக்கும், தடுமாற்றமானது. அது ரிஷப லக்னம். இந்த தனுசு ராசியாக இருந்தால் சந்திரன் 8ல் மறைகிறது. ஆக அது மாதிரி சந்திரன் தடுமாற்றம். வளர்பிறை சந்திரனாக இருந்தால் சுப பலனங்களையும், தேய்பிறை சந்திரனாக இருந்தால் நினைச்சதெல்லாம் நடக்காததும் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த குரு பார்வை கோடி புண்ணியம். திக்கு தெரியாத நிலையிலே சந்திர திசையில் தடுமாற்றத்தில் என்ன பண்ணலாம்? வளர்பிறையும் தேய்பிறையுமாக காலையில் ஒரு சிந்தனை, மத்தியானம் ஒரு சிந்தனை, இரவு ஒரு சிந்தனை. இதெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து லக்னத்திலே சந்திரன் இருந்து திசை நடந்ததுன்னு வச்சிங்களேன், பூராட நட்சத்திரம் பயங்கரமான கன்ஃபியூஸ், குழப்பங்கத்துக்கு ஆளாவாங்க. சரியானபடி உங்களால் முடிவு எடுக்க முடியாது. அதுக்கு அடுத்தது உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் சூரியன் அப்படிங்கிறது ஒரு 5 ஆண்டுகள் சூரியன் இருந்தாலும் சந்திரன் 15, செவ்வாய் 22, 22லேருந்து 40 வயசு ராகுனுடைய திசையில் இருப்பீங்க. சமீப காலமாக இந்த பங்கு சந்தை என்ற ஒரு வீடியோ நான் போட்டதுக்கு அப்புறம் நிறைய ராகு திசை நடக்கக்கூடிய அந்த தனுசு ராசிக்காரர்கள் சில ட்ரேடிங் எல்லாம் பண்ணி நிறைய லாஸ் ஆனதெல்லாம் சொன்னாங்க. அதனாலதான் சொல்றேன், ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் பங்கு சந்தையில் செல்வது கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் தனுசு ராசிக்காரர்கள் பேராசைக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும், நிராசையாகவும் இருக்கக்கூடாது. குடும்ப தேவைக்களவாக வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்ற எண்ணமுடைய தனுசு ராசி சகோதர சகோதரிகள் பங்கு சந்தையில் எவ்வாறு ஈடுபட வேண்டும், எந்த மாதிரி ட்ரேடிங் செய்யலாமா செய்யக்கூடாதா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, எதில் முதலீடு செய்ய வேண்டும், இதையெல்லாம் தயவுசெய்து கேட்டு தெரிந்து அறிந்து இப்போ நீங்கள் கரெக்டாக அதை ஆப்ரேட் பண்ணீங்கன்னா இந்த குரு பார்க்க கோடி புண்ணியம். உங்களுடைய சஜஷன்ஸ், நீங்கள் எடுத்த முடிவு சரியாக ஒரு கோல்டு வாங்குறீங்க, கோல்டு பாண்டு வாங்குறீங்க, இப்போ இறங்கிட்டே இருக்குது, இப்போ வாங்குறீங்க, அப்புறம் ஏறும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை நீங்கள் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு செய்யுங்கள். அதன் பிறகு இந்த இந்த ராகு என்ற ஒரு திசை என்பது நீங்கள் எப்பொழுதுமே பங்கு சந்தையில் இந்த இன்ட்ராடே இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா நஷ்டமாவீங்க. அதுக்கு அடுத்தது இந்த தனுசு ராசிக்கார சகோதர சகோதரிகள், பள்ளி மாணவ மாணவிகள், ஃபெயிலானவர்கள், அரியர்ஸ் வைத்தவர்கள், உங்கள் ராசியவே இப்போ குரு பார்க்கறதுனால ஏற்கனவே 2.5 ஆண்டுகள் சனி உங்களுக்கு அந்த முட்டுக்கட்டை போன்று ஒரு தடை என்ற முயற்சி ஸ்தானத்தில் இருந்ததால் அது ரிலீஸ் ஆயிடுச்சு. அர்த்தாசிரம சனி 4ஆம் இடத்துக்கு போயாச்சு. இது தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் சனி. 10ஆம் இடத்தை தொழில் வகையில் மாற்றங்கள். இப்போ குரு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன தொழில் மாற்றினீங்களோ அதில் பெனிஃபிட் கொடுக்கும். ராசியவே குரு பார்க்கறதுனால என்ன தவறுகள் கடந்த காலத்தில் தொழிலில் நீங்கள் செய்தீர்களோ, முதலீடுகளில் செய்தீர்களோ, ட்ரேடிங்கில் என்ன தவறு பண்ணீங்களோ அது எல்லாமே இப்போ மாற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். இதெல்லாம் ஷார்ட் பீரியடில் இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு அந்த திசாபத்தி அந்தரங்கள்லாம் மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட தொடர்பில் வரும். அந்த தொடர்பில் கண்டிப்பாக வராமல் இருக்காது. அந்த குரு பயிற்சிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் நாம் சொல்கிற மாதிரி அந்த ரேஷியோவில் கண்டிப்பாக ஒரு தொடர்பில் உணர்ந்து விடும். நான் என்னை உணராமல் இருந்தேன் தனுசு, ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எனக்குள் உற்று நோக்கினேன், நான் செய்த தவறுகளை செய்யாமல் நான் அதை சரி செய்தேன் சொல்லுவீங்க. இது வரைக்கும் பெருசாக லாபமே இல்லை சார் பிஸ்னஸில், எல்லாம் 7.5 சனி முடிஞ்சு அதுக்கப்புறமும் போட்டோம், இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணோம், பட் எல்லாமே தடை தாமதத்தில் இருந்த சனி இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. குரு பார்த்ததுக்கப்புறம் இந்த வருஷம் நல்லா வருமானத்தை பண்ணினேன். ஆக இதுக்கு முன்னாடி என்னுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருந்தனால எந்த முயற்சியுமே நடக்கலை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கிற முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நான் எடுத்த முயற்சி வெளிநாட்டு விசா கிடைச்சது, போனேன்.
அதே மாதிரி இவ்வளோ நாள் ரெஸ்யூம் கொடுத்து பார்த்தேன், வேலை கிடைக்கல, இந்த வருஷம் கிடைச்சிது, இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி கிடைச்ச வேலையில் இருந்தேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன், அதுக்கு உண்டான சம்பளம் கிடைக்கல, இப்போதைக்கு எனக்கு நல்ல ஒரு சம்பளம் கிடைச்சிருக்கு, அதுக்கு அடுத்தது படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன், மேலே இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், வேலையும் பார்த்துட்டு இருக்கிறேன். சார் எவ்வளோ விஷயங்கள் தேடுதல்கள் ஒரு மனிதன்கிட்ட இருக்குது தெரியுங்களா? அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தேடுதல் இருந்தால் எந்த அளவுக்கு முன்னேற்ற மேன்மைகள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அஸ்ட்ராலஜி வந்து மிகப்பெரிய ஒரு கடல். இந்த 10 நிமிஷம் வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. மாணவர்கள், அதே மாதிரி கல்லூரி மாணவர்கள், அரியர்ஸ் வைத்தவர்கள் ரிலீஸ் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. வேலைக்கு தயாராக இருந்தவர்கள் முயற்சி வெற்றியடையும். வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் வேலைக்கு முயற்சி எடுத்தவர்கள் அதுக்கு போவீங்க. ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க சம்பள உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆக இது எல்லாமே பாசிட்டிவ் தானே. சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அதில் பெனிஃபிட் இல்லை, இப்போ லாபத்தை நோக்கி போயிட்டு இருப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லாமல் ட்ரேடிங்லாம் பண்ணி கடந்த காலத்தில் இந்த ராகு திசைலாம் நடக்கும்போது நான் லாஸ் ஆனேன், இனிமேல் அதை என்னை மாற்றிக்கிறேன்னு சொல்லி டேக் டைவர்ஷன் மாற்றுப்பாதையை நோக்கி போக போகிறீங்க. அதே மாதிரி முயற்சி ஸ்தானத்தில் ராகு டிரான்சிட் ஆகி இங்கே இந்த மே மாதத்துலேருந்து இங்கே வருது. அது குரு பார்க்கறதுனால ஓராண்டுகளுக்கு இந்த ராகுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதே நேரத்தில் 3, 6, 10, 11 தீய கோள்கள் இருந்தால் விபரீத ராஜயோகம். அந்த வகையில் உங்களுக்கு ராகு 3ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம். எப்படி பார்த்தீங்களா? இதையெல்லாம் திசாபுத்திகள் கெட்டவர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலம் இந்த 14/5/2025 குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையே செய்யும். தசாபுத்தி நன்றாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் எந்த சேனல்லையும் போய் பார்க்க தேவையில்லை. உங்களுடைய தான் உண்டு தன் வேலை உண்டு என்று நீங்கள் சென்று கொண்டே இருக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய லக்கண ரீதியாக உங்களுக்கு வந்து என்ன தொழில் செய்யலாம் எப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். புதிதாக வந்த நேயர்கள் தெரியாது, சென்மை பிடிஎஃப்னு உங்கள் லக்கணத்தையும் ராசியையும் என்னுடைய செல் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு அனுப்பி விட்டிங்கன்னா நான் ஒரு 50 வீடியோஸ், கிட்டத்தட்ட ஒரு 90 வீடியோஸ் கிட்ட வரும் உங்கள் லக்கணத்துக்கும் ராசிக்கும். அதில் நிறைய பயனுள்ள விஷயங்கள், ராசியினுடைய குறைகள் நிறைகள் எல்லாமே, முன்னேறுவதற்குண்டான வழிகள் எல்லாம் அழகாக சொல்லியிருக்கேன், ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்கேன், நிறைய ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கேன். பாருங்கள், இதில் மேலான கருத்துக்களை எழுதுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.